வார்த்தை. இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா 3:7. யோசுவா என்கிற தேவ மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் இது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்குரைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியிலே, நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே, உங்கள் சுற்றி வாழ்கிறதான நபர்கள் மத்தியிலே, ஒருவேளை நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாய், தாழ்த்தப்பட்டவர்களாய் உங்களை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இனி வருகிற நாட்களிலே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை அவர்கள் கண்கள் ஆச்சரியப்படத்தக்க உங்களை அவர் அந்த இடத்திலே மேன்மைப்படுத்த போகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, தானியேல் என்கிற தேவ மனுஷனை சிங்கத்தின் கெபியிலே போட்டபோது அங்கே இருந்ததான ஜனங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவன் செத்து விடுவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த போது அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனை வெளியில் எடுத்து மேன்மையாய் வைத்த தெய்வம் உங்களையும் சிக்கிக்கொண்டு தாழ்த்தப்பட்ட நிலைமையில வேதனையோடு இருக்கிற உங்களையும் அநேகர் ஆச்சரியப்படத்தக்க சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுடைய தலையை உயர்த்த தேவன் இனி வருகிற நாட்களிலே உங்களுக்கு நல்லவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வீடியோவை கேட்டு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா, தாழ்த்தப்பட்ட இடத்திலே, கூனி குறுகி நின்ற இடத்திலே, வேதனையோடு கண்ணீரோடு இருந்ததான அந்த இடத்துல அப்பா, நீங்க பிள்ளைகளை மேன்மையாக ஆசீர்வாதமாக நீங்க நிறுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். உயர்ந்த ஸ்தானத்துல மற்றவர்களுக்கு முன்பதாக அவர்களை நிறுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசியுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.